சர்வதேச கடற்பரப்பில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு அருகே ஒரு ஈரான் கப்பல் தாக்கப்பட்டது அல்லவா, தாக்கி அழிக்கப்பட்டது. அந்த விஷயத்தில் இந்தியாவை தேவையில்லாமல் குறை சொல்லின்னு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்கிற சில ஊடகக்காரர்கள். இவர்களோட நோக்கம் அரசியல் ரீதியான உள்நோக்கம் தான். மோடி அரசை குறை சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நண்பனாக தான் ஈரான் இருக்குது, இன்னும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அந்த இடையே உள்ள உறவை உடைக்க, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள உறவை உடைத்தெறிய இங்கே ஒரு சதி திட்டம் நடக்குது. அமெரிக்கா ஸ்பான்சர்டாக கூட இருக்கலாம். இது கொஞ்சம் நம்ம இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பின்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் அந்த ஆள் பேசுகிற பேச்சை பாருங்கள். ஊடகக்காரன்ற பேரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே உறவை துண்டிக்க வேண்டும் நோக்கத்தில் பேசின்னு இருக்கோம். இந்திய அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படிங்கிறத ஈரான் நம்பலை. ஈரான் அரசாங்கமே ஒரு வருத்தத்தை சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு அந்த கப்பலை நிறுத்தியிருக்கலாம், பாதுகாத்திருக்கலாம். ரெண்டாவது, இந்திய அரசை நம்பித்தான் அந்த 2 கப்பல்களும் அனுப்பியிருக்காங்க. அவர்களுடைய அழைப்பின் பேரில் வந்தவர்கள் விருந்தாளிகள். இது ஒரு சம்பவம். இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. இப்போ நமக்கு ஹார்மோஸ் வழியாகத்தான் நமக்கு கச்சா எண்ணெய் வரும். அது இன்னைக்கு என்னோட பதில் என்னென்னா, இந்தியாவின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு அந்த ஈரான் இராணுவ கப்பல் போர் பயிற்சிக்காக வந்திருக்காங்க. அந்த கப்பல் அங்கே நாங்களால் போக முடியாத சூழல் இருக்குது, நாங்கள் இன்னும் ஒரு மாதமோ இல்லை 2 மாதம் தங்கிட்டு போகிறோன்னு சொன்னாக்கா யாரும் இந்தியா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல. அப்படி எதுவும் அவங்க தஞ்சம் அடைக்கலம் கேட்டு எந்த விதமான ரிக்வஸ்ட்டும் கொடுக்காத நிலையில் ஏன் எதுக்காக அவங்கள தடுத்து நிறுத்த வேண்டும்? இந்தியா தடுத்து நிறுத்தணும்னா அவங்க நீங்கள் இருங்க, தங்கிட்டு போங்கன்னு சொல்லணும்னா அவங்க அடைக்கலம் கேட்டிருக்கணும். அடைக்கலம் கேட்காத ஒரு ஈரான் கப்பலுக்கு எதுக்காக அடைக்கலம் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன்.